இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/8/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு 7ஆம் நம்பர் வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் கிடச்சிது. 7ஆம் நம்பர் வந்து நம்ம என்ன கொடுத்தோம், கண்டிப்பாக வந்து நமக்கு 7ஆம் நம்பர் வந்து நமக்கு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 2 நம்பருமே நமக்கு பேசிக்காக கிடச்சது ஒரு அருமையான வின்னிங் தான். அதே மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்பராக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 01 76 5 சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 23 0 64 அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 41 867 திரும்ப வந்து 6ஆம் நம்பரை திரும்ப நமக்கு 6ஆம் நம்பர் என்ன பண்ணுறாங்க பி போர்ட்லேயே வச்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு இதோட 6வது ட்ரா திரும்பவும் நமக்கு 6ஆம் நம்பரை பி போர்டில் தான் வச்சு கொடுத்தாங்க, வேறு எங்கேயும் மாற்றி வச்சு கொடுக்கல சரிங்களா. தொடர்ந்து 10 நாள் 15 நாள் வரைக்கும் நீங்கள் 6ஆம் நம்பர் எடுக்காமலே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நேற்றையோட வந்து 5 ட்ராவ் ஆயிடுச்சு. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், இதோட 6வது ட்ராவும் நமக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பட் எனக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, கொடுத்தோம் அதே மாதிரி வந்துடுச்சு. 67 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதுலேயும் சி போர்டு 7 நம்பர் 7க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க. அதை தான் நம்ம திரும்ப பதிவு பண்ணணும். அதே தான் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆடல. நம்ம என்ன கொடுத்தோம், 0க்கு 3ன்னு கொடுத்தோம், 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க, அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. 0க்கு 3ங்கிறது நம்ம கொடுத்தோம், இந்த 0 வரைக்கும் 3ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம், அதுக்கு பதில் 8ஆம் நம்பர் கொடுத்தாங்க சரிங்களா. அதே மாதிரி 6ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம், பட் 6ஆம் நம்பர் ஆல் போல் தான் கொடுத்தோம். ஆனால் இருந்தால் நமக்கு வந்துடுச்சு. நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக பி போல் வைக்கிறாங்களான்னு தெரியலங்க, ஏதாவது வேறு போர்டில் மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இருந்தால் எடுத்துக்கங்க. 6ஆம் நம்பர்னு கொடுத்தோம், அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 4 நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் தான், அதில் மாற்றம் இல்லை. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம், அதே தான் ஆடினாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு 1 மணி முடிஞ்சு இப்போ வந்து நமக்கு 8 மணி 6 மணி ரிசல்ட்டுக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், என்னம்மா நம்பர்கள் ப்ளே பண்ண போகிறாங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம இந்த ட்ராவலையும் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம். கண்டிப்பாக அதுக்கான வர்த்தான ஒரு வின்னிங் நம்பர் தான் நம்ம கொண்டு வருவோம் சரிங்களா. உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள், அதை அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 6 மணி ஷோவுக்கு நமக்கு 7ஆம் நம்பர் தான் அதிகமாக மேட்ச் ஆகுது. 7ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எனக்கு என்னமோ 8ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுக்குவாங்க அப்படின்னு தான் தோணுது. எனக்கு என்னமோ இருக்குது, அப்படி தான் வருது என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 7ஆம் நம்பர் எடுத்து திரும்ப கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு 2 ட்ராவிலையுமே 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. 2 ட்ராவுனால் நமக்கு ஒரு 6 மணி ட்ராவுக்கும் சரி, அதே மாதிரி 8 மணி ட்ராவுக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் என்ன கிடைக்குதுன்னா அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் எப்படி கிடைக்குதுன்னா, அதாவது 8க்கு 5 8க்கு 7 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். 8க்கு 5 அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்களேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி தான் கிடைக்கிது. என்னுடைய கணக்கில் அது மாதிரி தான் வருது சரிங்களா. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. அப்படியே கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெத்தடே நம்ம கொடுத்துருக்கோம், அதே மாதிரி வருதான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங். அது 8க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 8க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நமக்கு இந்த ட்ராவில் கிடைக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு 8ஆம் நம்பர் கிடைக்கிது, பி போர்டில் தான் கிடைக்கிது. எதனால் நமக்கு பி போர்டில் கிடைக்கிது அப்படின்னா 6ஆம் நம்பருக்கு பதில் 8ஆம் நம்பர் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னு சொல்லுங்கள். 6ஆம் நம்பர் திரும்ப கொடுத்துட்டே இருப்பாங்களா, நம்ம நேற்றுன்னு சொல்லிட்டு அதான் சொன்னோம்ல, ஒரு நம்பர் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்கன்னா அது நம்பரை கெஸ் பண்ணவே முடியாது. வைக்கிறாங்களா வைக்கலையானு கெஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் தலைகளை நின்னாலும் சும்மா ஒரு அனுமானத்தை தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர திரும்ப அதே இடத்துல 8ஆம் நம்பர் வருமா, நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் 2 ட்ராவுக்கு சொல்லலாம் சரிங்க அப்படின்னு. 3 ட்ரா 4 ட்ரா 5 ட்ரா 6 ட்ரா ஆகும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவோம், வரலாம் வராமல் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அது போக ப்ளஸ் நம்ம சொல்லி வரவா போகுது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த கணக்குங்கிறதே சுத்தமாக வராது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே நம்பர் திரும்ப வருது அப்படின்னா இந்த பி போர்டு கணக்கே நமக்கு டோட்டலாகவே சொதப்பிடும்னு அர்த்தம். ஏன்னா இப்போ பி போர்டுக்குன்னு ஒரு கேட்டகரி நம்பர் வச்சுருப்போம். அதாவது 1ஆம் நம்பர் வருதா, 1ஆம் நம்பருக்கு இந்த நம்பர் வருதா, அப்போ இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வருமா அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் அப்படியே மாறிட்டே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6க்கு 4 வருதா, 4க்கு 2 2க்கு 4 இப்படி மாறிட்டே வரும். இப்படிமோ 4க்கு 5 வச்சுருக்காங்களா, அப்போ 5க்கு 4, அப்போ இப்படி இந்த கணக்கு 7க்கு 4 வச்சுருக்காங்களா, அப்போ வந்து நமக்கு இங்கே 9க்கு 2 வைப்பாங்களா, 9 2 இந்த மாதிரி மாறிட்டே வரும். ஆனால் இப்படி தொடர்ந்து 6ஆம் நம்பர் வைக்கிறதுனால நமக்கு அந்த நம்பருக்கு வெறும் 6ஆம் நம்பர் மட்டுமே இருக்கிறதுனால அதுக்கு எந்த நம்பர் வைக்க போகிறாங்க அப்படின்னு கணிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே நான் போன ட்ராவலையும் 6ஆம் நம்பர் வச்சுக்கோங்க, அதுக்கு முதல் ட்ராவலையும் 6ஆம் நம்பர் வச்சுக்கோங்க, அதுக்கு முதல் ட்ராவலையும் 6ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி கணிப்பீங்க? நீங்கள் என்ன தலையில் கணக்கு போட்டாலும் வரவே வராது, கணக்கு நிற்கவே நிற்காது சரிங்களா.
அதனால தான் சொல்கிறேன், நமக்கு நம்முடைய எப்பயும் கணக்கு வர மாதிரியே நம்ம 8ஆம் நம்பர் வருது. 6க்கு 8ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர், அதையவே கொடுத்துடலாம். அப்படின்னா உங்களுக்கு கணிப்பு வராது அந்த இடத்துல. நீங்கள் என்ன தலைகள் என்ன ஆனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி எதாச்சும் ஏதாவது டைம் கண்டுபிடிச்சா தான் உண்டே தவிர, மற்றபடி இதே மாதிரி அதிகமாக வந்து நம்பர் ஒரே நம்பர் திரும்ப திரும்ப விழுகும்போது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னது நானும் உங்கள் மாதிரி கால்குலேட்டரில் தான் போட போகிறேன், வேறு தனியாக போட போகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் அதே மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கும் வராது, வரக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரை பண்ணி எனக்கு வரலங்கிறக்க உங்களுக்கு வரலன்னு சொல்லலாம். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், முயற்சி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி 8ஆம் நம்பர் வருது அப்படின்னா அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. 9ஆம் நம்பர்னா 6ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் பேசிக்காக உங்களுக்கு 6க்கு 9, 6க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. அதே 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் சேர்த்தே கொடுக்குறோம். ஏன்னா இந்த டாவில் 8ஆம் நம்பர் கொஞ்சம் இறக்கிருக்காங்க. 8ஆம் நம்பர் பேஸாக மறுபடியும் ஆட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நம்பர் நமக்கு எப்பயும் தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு நம்பர் வந்து திரும்ப ஒரு நம்பர் வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வைக்கிறாங்களா இல்லையா நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம தொடர்ந்து 6ஆம் நம்பர் வச்சதுனால நமக்கு அது ஒரு ஆர்கானிக்கான ஒரு கெஸ்ஸிங் கிடையாது. அதனால் நம்ம அதை விட்டுறலாம். சரிங்களா? அதனால் நம்மனா பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த 6ஆம் நம்பருக்கு அதிகபட்சமாக வந்து மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு 8ஆம் நம்பரும் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கணக்கு வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு 4ஆம் நம்பர் மேலே டவுட்டு. ஏன்னா 7க்கு 4ங்கிறது எவர் கிரீன் நம்பர், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடுறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்களேன், அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு. உங்களுக்கு எது வருதான்னு பாருங்கள். நமக்கு என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 7க்கு 4ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி 7க்கு 4ங்கிறது வந்தாச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால கொடுக்குறோம் 7க்கு 4ங்க. அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகள் நம்ம இந்த ட்ராவில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 0 வரத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறோன்னா 7க்கு 0 மேட்ச் ஆகும். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு 0 மேட்ச் ஆகும். 8ஆம் நம்பருக்கு 0 மேட்ச் ஆகும். இப்போ நம்ம எதுக்குங்க கொடுக்குறீங்க 0 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணக்கில் லைட்டாக 0 கொஞ்சம் எட்டி பார்த்த மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் சரி ஓகே அப்படி வந்தால் வருமானு பார்த்தா வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கும் வரும், 7ஆம் நம்பருக்கு வரும், 6ஆம் நம்பருக்கு வரும். 0க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் இதுதான். அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு அதிகமாக வந்து இந்த மாதமும் சரி போன மாதமும் சரி 1க்கு 0ன்னு ஆடினாங்க. அதே மாதிரி 3க்கு 0ன்னு ஆடினாங்க. அதே மாதிரி 2க்கு 0ன்னு ஆடினாங்க. அப்போ இந்த 3 நம்பரை தான் நம்ம இங்கே எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆல் போர்டு பேஸ்டாக நம்ம என்னங்க கொடுக்க போகிறீங்க ஆல் போர்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் இருக்குது, 7ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பர் இருக்குது, 0 இருக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கிடச்சிருக்க நம்பர். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கு நமக்கு என்னங்க நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மணி ஷோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 900 கொஞ்சம் கேமரா கிளியர் ஆகலை, ஓகே 957 61. அதே மாதிரி 23 064. இதுதான் நமக்கு பேசிக்காக கொண்டு வந்தாங்க. இந்த நம்பரை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் 1 மணி 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு 2ஆம் நம்பருக்கான சான்ஸ். ஏன்னா ஏ போர்டு 2ஆம் நம்பர் ஏங்க கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 0க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கான பேஸும் கொஞ்சம் இருக்குது இந்த ட்ராவில். சரிங்களா? ஏன்னா இந்த 2 ட்ராவிலையுமே 9ஆம் நம்பர் வரும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதில். சரிங்களா? அதே மாதிரி இதில் நம்ம ஏ போர்டில் 9ஆம் நம்பர் வருது. ஏன்னா பெரிய நம்பர் இல்லாமல் எல்லாம் சின்ன நம்பராக வந்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ தான் மறுபடியும் வந்து 9ஆம் நம்பர் கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். 9ஆம் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு வைக்கிறீங்களான்னு பார்த்துங்க. 9 அதாவது நான் 2 அல்லது 9 அப்படிங்கிற 2 நம்பருமே நம்ம ஏ போர்டில் கொடுக்குறோம். ஏன்னா ஏ போர்டில் நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னா நமக்கு இன்றைக்கி வந்து பாருங்கன்னா உங்களுக்கு 0க்கு அதான் ஒரு 0க்கு வந்து உங்களுக்கு 9 0க்கு 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு நம்பர் என்ன எதிர்பார்க்கணும்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மறுபடியும் நம்ம 8ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 8ஆம் நம்பர் நேற்று வந்து 8 மணி ஷோவில் நம்ம வந்து 6 மணி ஷோவில் 8ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம 8ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வரணும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 867. அப்போ 8ஆம் நம்பர் பேஸ்ட்டாக கண்டிப்பாக ஆடுவாங்கிறதா என்னுடைய கணக்காக இருக்குது. அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 4 நம்பரை 6க்கு 4ன்னு எடுத்துக்கலாம். 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். அதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள். அதே மாதிரி சி போர்டு பேசிக்காக வந்து எனக்கு 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் தான் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர். இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் எதுவும் உங்கள் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இந்த ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டை நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு 2ஆம் நம்பர் அதே மாதிரி 6ஆம் நம்பர் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.